செந்தமிழிலே செப்பும் ஐயா என்று சொன்னேன். செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழ் எமக்கு தெரியும். தெரியுமோ? ஓ தெரியும். தெரியுமோ? சிப்பி பாறையா நாட்டு நாயான்னு தெரியல. ஜெர்மன் செப்பேடு. அவ்வளோலாம் போகாது. ஓ தெரியும், அவ்வளோதான். ஓ தெரியும். அங்கனக்குள்ளே போய் போய் வரும். செந்தமிழ் நாடனும் பாத்தினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்றார். பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும்போது தனி சக்தி பிறக்கணும் வந்தான் தமிழ். பிறக்கணும். ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்புட்டா? ஆமா, சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னான் பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும்யா. தமிழ் மொழி போடு ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? ஆத்தாடி அது மாதிரி ஒரு மொழி. இங்க பாருங்களே, தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். செய்யணும் அவசியம். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பானது. ஆமா. இந்த தமிழை நாம் எல்லோரும் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் ஆத்தாடி கோத்தாங்கம்மான்னு எப்படி பேசுறாங்க தமிழ்ல. அதை செவியார கேட்கும் பொழுது காதுல ரத்தம் வரும். அப்படியே இன்னும் உன்னித்து ஆழ்ந்து கவனிங்களே. 3 தலைமுறையை தோண்டி திட்டுவாங்க. மாமியால இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்க. என்ன பாருங்களேன், சாக போற வழிவெல்லாம் எப்படி இதெல்லாம் படிப்புட்டா? சிறப்பு. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்த என்று ஒலிக்குமா அந்த தமிழ். பாத்தியா கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமா? வணக்கம் பாஸ். தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது ஐயா. ஆமாம். படித்தேன் என்று சொன்னால் படித்தேனை காதிலே ஊற்றியது பால். தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்று சொல்லும் பொழுது தமிழுக்கு ஒரு பேர். என்ன சும்மா கிடந்தா ஏறிடுவியா? கிடைக்கல, நான் என்ன செய்ய? கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவேன். கிழிஞ்சிரும்னு தானே ஏறாமையே இருந்தேன். அதுவா கிழிஞ்சிருச்சே. அதுதான் மைத்திருச்சல் நமக்கு. ஐயோ தொர்ராஜ் பேச்ச கேட்டு குடிச்சு. அவர் என்ன சொன்னாரு? புழங்குனா பொழஜா போகும், புழங்கா புழங்கா போகும்னா இப்போ புழங்காமையே பொழஜா போகும் போல இருக்கு. இருக்கட்டும், போயிட்டு போது விடுங்க. ஆண்டையுமே ஒரு வாய்ப்பு இல்லாம நான் பாக்குறேன். சரியா இல்ல, நீங்க என்னதான் பண்றீங்க நான் பாக்குறேன். அதானே கேட்டேன். நான் பாக்குறேன், நம்மளும் ஒதுக்கி விட்டு பருவா பரவல இருக்கும். உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெய் எழுத்து 216 எழுத்துக்களை கூட்டினார். 247 எழுத்துக்களை கொண்டு இந்த தமிழ் 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தாண்டாம செய்திருக்கிறார். இருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பானதை யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கிறேன், உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பினை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தான். என்ன காரணம்? உரையாட வேண்டும், எம்மோடு நாங்கள் உரையாட வேண்டும் என்பதற்காக தந்த மேடையிலே மேடையிலே அழைத்து எமது புராணப்பு, எமது 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 கவிதை மேடை ஒரு அளவுதான். ஒரு மனுஷனை புடிச்சு தரனா நான் எப்படியா பேசி பேர் வாங்குறது? நீ என்ன வார்த்தை சொல்ல வந்தேன்னு தெரியாம இருக்கு. என்ன மேடையில அசிங்கம் பேசுற வார்த்தையை நிறுத்தணும். என்ன நொன்ன நாகரிகம் ரொம்ப அவசியம். மேடையிலே ஒரு நாகரிகத்துல பேசும்பொழுது நாகரிகம் அவசியமா போய் பேசியா. என்ன அங்கேயே பேசு. என்ன வாயா பையன் பேசுற? முதல்ல பேச்சுனா பேச்சோட இருக்கணும். அங்கே போயிடும். என்ன பண்ணுவீங்க?
என்ன சண்டைக்கு வர மாதிரி வர்ற? சண்டைக்கு தான் வந்திருக்கேன் பேசிய. நான் சண்டைக்கு வரல. நான் சண்டைக்கு தான் வந்திருக்கேன். அப்புறம் எனக்கு சண்டை பிடிக்காதியா? எனக்கு பிடிக்கும். வாயா முட்டியா 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 வாயா. வாயா. வா. வேண்டாம். வேணும். ஒரு அளவுதான். அந்த அளவு காட்டியா. முட்டா முட்டா நான் பார்க்கறேன். வாயா முட்டியா முட்டியா. நான் போடுற சண்டை புராண சண்டை இந்தியா சண்டை இலக்கிய சண்டை. நான் போடுற கை சண்டை வாய் சண்டை கத்தி சண்டை குத்து சண்டை மல்யுத்தம். முட்டியா. முட்டு. வாயா. தேவையில்லாம இந்த மோதி இருக்க. ஏன் மோதா? அப்புறம் என் குணம் திரும்பிச்சு. பயந்துட்டேன் பயந்துட்டேன். என்னையா? தொட்டு பாரியா. என்ன சிங்கத்தை தொட்டுவிட்டு பொய்யக்கரைப்பட்டி தாண்டிட முடியுமா? என்ன பண்ணுவ? சொந்த மண்ணு. அடுத்தால போய் கேட்கிறேன். என்னைட்ட மாதிரி நீ அவங்கள கூப்பிடுற? என்ன அலோ லோலோ? எங்கடா அலோ லோலா? தொட்டு பாருங்க நீ. என்ன செய்வ? உன் சொந்த பண்ணா எனக்கு சொந்த பண்ணாடா. என்னடா? வா. ஏடா எங்க இருந்து எங்க வந்து என்னைய வரட்ட நீ? ஏய் வர. வாடா. ஏய் வாங்குறல. என்ன செய்வ நீ? ஏய் என்ன செய்வ நீ? என்ன செய்வ? இல்லனா இல்லனா அத்தாடியா அத்தி என்ன நீ கேக்குற? வேற மாதிரி என்னையா? என்ன வேலை பண்ணா? இடம் இல்லையா? என்ன ஏய் என்ன பாஸ் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? பெரிய இந்த சண்டை ஓடுற மாதிரி வந்தா யாரு? நீதான். நான் எப்ப சண்டை ஓட? முட்டாத்தனம் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நான் என்னைக்குமே நல்லவனா போறேன். நல்லவனுக்கு 3 பாதை, நல்லவனுக்கு கெட்டவனுக்கு 2 பாதை, முட்டாளுக்கு முட்டாளுக்கு ஒரே பாதை. சரி. இங்க இருந்து போறவன நல்லவன், வர்றவன் நல்லவன். இவன் போறது ஒரு வழி, அவன் வர்றது ஒரு வழி, என்று நடப்பது ஒரு வழி. நல்லவனுக்கு 3 பாதை,